Hi dear friends, welcome to Family Life Capture channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I am so fine and good. Today வந்து பார்த்தீங்கன்னா day 78 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? முடிஞ்ச வரையும் தயவுசெய்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு அப்பப்போ கிரேவிங்ஸ் வரும் தான். எனக்குமே நிறைய கிரேவிங்ஸ் வரும். முடிஞ்ச வரையும் அந்த கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். முடியாத பட்சத்துக்கு நம்ம சீட்டிங் டே எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு வெயிட் லாஸ் மட்டும் பண்ணிட்டா போதும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 7 டேஸ்னால் அதில் 4 டேஸ் டயட் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 3 டேஸ் வந்து சீட்டிங் டே மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒர்க் அவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். டுடே சண்டே, எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மண்டே தான் கிடைக்கும். சண்டே vlog ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன். நிறைய இஷ்யூ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பேக்ரவுண்ட்லேயும் குட்டீஸ் எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்கன்னு. நான் அப்படியே போராடி ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாலுமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ போராட்டம், அவ்வளோ சேட்டை நான் அப்லோட் பண்ண காட்டியுமே அதனால தான் டிலே ஆகுது. நான் வந்து எல்லாருமே பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நிறையா கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிங்க் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஒன்று வந்து டயட் சார்ட் லிங்க்கு, அது 2 டயட் சார்ட் கொடுத்துருப்பேன். அதை வந்து பாருங்கள், உங்களால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அண்ட் ஒர்க் அவுட் வீடியோ நிறையா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு இன்றைக்கி டே 78 இல்லையா, 78 டேஸ்க்கான வந்து வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்குமே ஒன்று கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ் பிளான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். நிறைய பேர் இப்போ தான் லீவுக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ தான் செட்டில் ஆகிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்குமே கொஞ்சம் ஒரு பர்சனல் ஒர்க் ஒன்று இருக்குது. அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து ப்ராப்பராக ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிடுவேன். அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் ஒரு சில விஷயங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்த விஷயம்லாம் குயிக்காக சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? வீடியோ கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிதுன்னு மட்டும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி. கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அண்ட் நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே பார்த்து ஒவ்வொன்றுமே என்னென்னலாம் பண்ணலாம் அடுத்தடுத்து அப்படின்னு யோசித்து பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஏதாவது பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கிடைச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. குட்டீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களை தூங்க வச்சுட்டு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும்னா அது இப்போதைக்கு நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படியா இருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். மண்டே அன்னைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கிடச்சிரும். சரிங்களா? சண்டே விலாக் தான் மண்டேயில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் குயிக்காக வந்து சீக்கிரமாக அந்தந்த அன்னைக்கான வீடியோ கிடைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். சரி, ஓகே. டுடே என்ன பார்க்க போகிறோன்னா 2 டேஸ் பிஃபோர் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன். எல்லாரும் அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வெயிட் திருப்பியும் பழைய மாதிரி சரசரன்னு ஏறுமான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரிப்ளை அந்த வீடியோலேயே கொடுத்துட்டேன். இருந்தாலுமே நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு டெம்பரவரியான வெயிட் ஒன்று போடணும்னு சொல்லியிருந்தேன். எனக்குமே அந்த டெம்பரவரியான வெயிட் போட்டிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் அது வெயிட் எவ்வளோ என்னன்னு சொல்லலை. இந்த வீடியோவில் அந்த வெயிட் எவ்வளோ போட்டிருந்துச்சு, அந்த வெயிட்டையும் லாஸ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 டேஸ் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன். பெருசாக நான் வந்து டயட் எதுவும் ஃபாலோ பண்ணல. வீட்டு சாப்பாடு, ஹோம்லி ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். டயட் மாதிரி எந்த ஃபுட்டுமே எடுத்துக்கல. அந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே டோட்டலாக அந்த ப்ளேலிஸ்ட்டில் தான் வரும். அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இதை மாதிரி நம்ம ட்ரை பண்ணாலே நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? நான் வந்து அதை மாதிரி அந்த 2 டேஸ் ஃபாலோ பண்ணதில் ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த ஒரு விஷயம். அண்ட் ஒரு சில கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு நான் எவ்வளோ வெயிட் வந்து குறைச்சிருக்கேன். அண்டு டுடே சண்டே இல்லையா, என்னோடய சீட்டிங் டே வந்து எடுத்திருக்கேனா இல்லையான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு முக்கியமான கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துடலாமா? பிபிஎஸ்ங்கிற ஒரு ப்ரொஃபைல் நேமில் வந்துருந்துச்சு. அவங்க பேர் தெரில. ஒர்க் அவுட் வித் கவுண்டோட ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர். எல்லா வீடியோவுக்கும் ஒரே டைட்டில் இருக்குது, கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சாரி. கண்டிப்பாக நான் இங்கே கேட்ட மாதிரி கவுண்டோட வீடியோ போடுறேன். அண்டு டைட்டில் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டைட்டிலில் எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வீடியோ ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாமா? இந்துமதிங்கிற சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நியூ சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். வெல்கம் சிஸ்டர். நான் ஒர்க்கிங் உமன். என்னோட ஜாப் 10 to 10 ஒர்க் அவுட் பண்ண முடியலை. என்னோட வெயிட் 68, ஹெல்த் இஷ்யூ இருக்குது. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா கொடுங்க சிஸ்டர்.
கேட்டிருக்காங்க. சரி ஓகே, கண்டிப்பாக கொடுத்துடலாங்க சிஸ்டர். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சிஸ்டர். உங்களுக்கு 10 to 10 ஒர்க்கிங் டைம்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் இயர்லி மார்னிங் மட்டும் வேக்கப் ஆகிட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று ஒர்க் அவுட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகும். இல்லைனா ஏதாவது ஒரு 10,000 ஸ்டெப்ஸாவது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஹோம்லி ஃபுட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் டயட் சார்ட் கொடுத்துருக்கேன், அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லுவேன். அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? அடுத்து நம்ம சேனலில் வந்து ஒரு பிளான் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, ஒரு சேலஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரையும் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? சரி ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாமா? ஜெஸி ராஜாங்கிற சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், கேலரி எப்படி கவுண்ட் பண்ணுறது? நெக்ஸ்ட் டயட் சேலஞ்சுக்காக வெயிட்டிங். சூப்பர் சிஸ்டர், கண்டிப்பாக சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். சரி வாங்க, கேலரி எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கேலரி கவுண்ட்டை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் இருக்குன்னா அந்த ஃபுட்டோட குவான்டிட்டி, அதாவது 1 பவுல் ஒயிட் ரைஸுங்கிறது அப்ராக்சிமேட்டான குவான்டிட்டி தான். பட் அதோட கரெக்டான வெயிட், கரெக்டான கிராம்ஸ் வந்து நமக்கு தெரியணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சின்ன வெயிட் மிஷின் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன பவுல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த பவுலோட வெயிட் என்னன்னு தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பவுலில் உங்களுக்கு தேவையான ஒயிட் ரைஸை போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு வெயிட் வந்து காட்டும். அதுலேருந்து அந்த பவுலோட வெயிட் இருந்துச்சுங்களா, அந்த பவுலோட வெயிட்டை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெயிட்டு காட்டும். அந்த வெயிட்டு தான் உங்களோட அந்த ஒயிட் ரைஸோட கரெக்டான வெயிட். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய கேலரி ஆப்ஸ் வந்துருச்சு. அந்த ஆப்பில் வேணால் அந்த ஃபுட்டோட குவான்டிட்டியை போட்டுட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கேலரிஸ் காட்டும், அப்ராக்சிமேட்டான கேலரிஸ் காட்டும், ப்ளஸ் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து காட்டும், சரிங்களா? என்னால் வந்து அந்த ஃபுட்டை வந்து வெயிட் போட்டு அதுக்கப்புறம் கேலரி ஆப்ஸில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட டைம் இல்லை அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபுட்டோட கேலரிஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். வேணும்னா இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கேலரி கவுண்ட்டை பற்றி சொல்லட்டுங்களா? நான் வந்து 90 kg இருக்கும்போது இந்த கேலரி கவுண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு ஃபுட்டுமே கேலரி கவுண்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். நிறைய விஷயங்கள் தேடினேன், எல்லாத்தையும் படித்து பார்த்து பொறுமையாக, அப்போ என்கிட்ட கொஞ்சம் டைம் இருந்தனால பொறுமையாக படித்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து கேலரி கவுண்ட் பண்ண ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிர் இருக்குங்க இல்லையா, அதுதான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அந்த முளைக்கட்டின பச்சைப்பயிரில் ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, வெயிட் லாஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் இது தான் ட்ரை பண்ணேன். இதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிரில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் முளைக்கட்டின பச்சைப்பயிர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 25லேருந்து 30 கேலரிஸ் தான் இருக்குது. 4 கிராம் ப்ரோட்டீனு, ஃபைபர் ஒரு 2.5 கிராம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸும் நிறையா இருக்குது. நிறைய வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கேன். வேணும்னா ஃபுல் டிப்ஸ் வேணும்னா இதை பற்றி வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எதை மாதிரி விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து வேணும், நிறைய இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் போயிட்டுருக்கும். என்னடா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களே, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு, அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களால் அதை முடியல அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு எடுத்து நான் பொறுமையாக ஒவ்வொன்றுத்தையும் சொல்கிறேன், சரிங்களா? இதுக்காக நான் வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணும்போது இதுக்காக ஒவ்வொன்றுத்துக்கும் நான் தனியாக ஒர்க் பண்ணேன். ஒவ்வொன்றுத்தையும் தேடி கண்டுபிடிச்சேன். பட் அந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேணாம். நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, என்னோட அந்த டெம்பரரி வெயிட் எவ்வளோ, அந்த வெயிட் எவ்வளோ குறைச்சிருக்குன்னு பார்க்கலாமா? நான் என்னோடய டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. பொங்கலுக்கு முன்னத்து நாள்லேருந்து என்னோடய டயட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். பொங்கல் அன்றைக்கி ஒரு லைவ் வந்து அந்த லைவில் சொன்னேன் 66 சம்திங் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக ஒரு 2 kg மட்டும் ஏறுறதுமா இறங்குறதுமா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய ஜங்க் ஃபுட், அதுன்னு எனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். ஒரு 2 days லாஸ்ட்டாக டே 76, டே 77 அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்லி ஃபுட்டு மட்டுமே, அவுட் சைட் ஃபுட்டு எதுவுமே எடுக்காமல் வீட்டு சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 67.65. இதோட இந்த 2 days நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு வந்து நான்வெஜ் அண்ட் அவுட் சைட் ஃபுட்டெலாம் வந்து சாப்பிட முடியாது. அதனால் என்னோடய கிரேவிங்ஸ்லாம் இப்போயே தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுடே நான் சீட்டிங் டே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த 1 வீக்குக்கு நானே டயட் இருக்க வேணாம்னு நினச்சாலும் கண்டிப்பாக டயட் இருந்து தான் ஆகணும். அதை மாதிரி ஒரு சூழல் வரப்போகுது. அடுத்த வீடியோவில் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். வாங்க சீட்டிங் டேயில் நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். மார்னிங் சீக்கிரமாக வேக்கப் ஆகிட்டு ரொட்டீன் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காஃபி குடிக்கலாம் போனால் காஃபி குடிக்கவே பிடிக்கல. அதனால் ஹார்லிக்ஸ் 1 டம்ளர் மட்டும் குடிச்சிக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலான்னு பார்த்தா மார்னிங் சீக்கிரமாக வெளியில் போகிற பிளான் இருந்துச்சு இல்லையா,
அதனால் 1 பனானா மட்டும்தான் சாப்பிட்டுட்டேன். என்னம்மா சீட்டிங் டேன்னு சொன்னேன், டயட் இருக்குன்னு கேட்குறீங்களா? இதுக்கு மேலே தான் வேட்டையே ஆரம்பிக்குது. நேற்று அந்த பார்க்குக்கு போன இடத்துல மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோ அப்படின்னு தானே இருங்கிறீங்க. இதுக்கு மேலே தான் மெயின் ஐட்டமே வரப்போகுது, வாங்க பார்க்கலாம். தட்டு வடை செட்டு அதானே பார்த்தேன். நீயாவது வாயை கண்ட்ரோல் பண்ணுறதா தானே யோசிக்கிறீங்க. தட்டு வடை செட்டு சாப்பிட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் வழக்கமாக நம்ம மெஸ்ஸுலேருந்து ஆர்டர் பண்ணது தான். 1 பவுல் ரத்த பொரியல் ப்ளஸ் மட்டன் பிரியாணி. அவசரப்பட்டு என் நான் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி சண்டை போட வந்தால் அதெல்லாம் முடியாது, நான் தான் சாப்பிடுவேன்னு 2 பேரும் சண்டை போட்டு அதிலேயே தயிர் அள்ளி கொட்டிட்டோம். பரவாயில்ல, நான் தான் அந்த மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன் வாட்டேருந்து பிடிங்கிட்டேன். ப்ளஸ் வந்து தலைக்கறி குழம்பு, குடல் குழம்பு, எப்போதும் போல் மட்டன் கிரேவி ப்ளஸ் ஒயிட் ரைஸ். ஈவினிங் வீட்டில் காஃபி கேட்டாங்க. காஃபி போடும்போது எனக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு பிஸ்கெட்டும் எப்போதும் அவங்களும் கேட்பாங்க வழக்கம் போல். எனக்கும் ஒரு 2-3 பிஸ்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 6 o'clock போல் 2 பரோட்டா ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock போல் 3 இட்லி வித் மீன் குழம்பு. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம நான்வெஜ் பெருசாக சாப்பிட முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த டே ஃபுல்லாக கொஞ்சம் நான்வெஜ் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். சரி, ஓகே. சண்டே அன்னைக்கு நீங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய் பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு தகவலை சந்திக்கலாம்.